உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி 2026 கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கிரகங்கள்லாம் என்ன மாதிரி மாற்றங்கள் முன்னேற்றங்களை உங்களுக்கு தர இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன விதமான முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கையில உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் 2026 பயிற்சியாகி உச்சம் பெறார். ராசியிலேயே உச்சம் பெறார் கடகராசியில. அது மட்டும் இல்லாமல் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கே வர்றார். ராகு பகவான் அப்படியே உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னாக்க அவரும் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போறார். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாகிருக்கு. ஏற்கனவே சனி பகவான் அப்படிங்கிறது பாக்கிய அமைப்புகளில் 9ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமாக அமர்ந்து உங்களுக்கு அருள்பளிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ராசியிலே குரு பகவான் இதுநாள் வரையும் 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து பல்வேறு விதமான விரயச்செலவுகள், ஏகப்பட்ட விரயச்செலவுகளை உங்களுக்கு கொடுத்துட்டார். கொஞ்சம் நெஞ்சம் விரையச் செலவுகள் இல்லை, எக்கச்சக்கமான விரையச் செலவுகளை நீங்கள் சந்தித்து உள்ளீர்கள். நிறைய பேர் இடம் வீடு பூமி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் வீடு கட்டியிருக்கீங்க, அதனால் ஏகப்பட்ட செலவுகள் நடந்திருக்கு. நிறைய பேர் அது இல்லாமல் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தவிர்க்க முடியாத செலவுகளாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அப்பாவோட உடல்நலக்குறைவு, அம்மாவோட உடல்நலக்குறைவுன்னு சொல்லி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு ஏகப்பட்ட செலவுகளை செஞ்சு பல்வேறு கடன்கள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டு. ஏன்னா சுபச்செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக செஞ்சே இருக்கணும். ஆமாம், செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய 2026 நடக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வர்றார். தனக்காரகன், உங்களுக்கு யோகாதிபதி 9க்குடையவர் ராசியிலே வந்து அமர்றார். ஆமாம், யோகத்தை தரக்கூடியவரே வந்து அமர்றார். அதுவும் உச்ச பலம் பெறாரு. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டிய நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அதே நேரத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களோட புகழ், கௌரவம், அந்தஸ்தை கண்டிப்பாக உயர்த்துவார். நிறைய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. பதவி தேடி வரும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகுது. பதவி பட்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கா, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன லக்கணம், நீங்கள் என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்பில் பிறந்தீங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கரண்ட் தசாபுத்தி அமைப்பு என்ன, இப்போ எது சார்ந்து இயக்கம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், பர்சனல் பிறப்பு ஜாதகம் தான் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கோச்சார நிலைகள் மாற்றங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ ராகு கேதுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கேது பகவான் ராசியிலே வந்து அமர்றாருங்க. குருவும் கேதுவும் அமர்ந்தால் என்ன இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதிர்ஷ்டம், ஜாக்பாட்டு தான். நீங்கள் யாருன்னு உலகுக்கு தெரியும். அதே நேரத்தில் மனமும் உடலும் மனம் சார்ந்த விஷயம் ரொம்ப ஆழ்மனம் அற்புதமாக வேலை செய்யும். ஆமாம், தெய்வ கடாட்சம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது.
ஆமாம், ஆழ்மனதை ரொம்ப அழகாக வேலை செய்யும், ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும். நீங்கள் உங்களுக்கு தோன்றுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் நடக்கிற விஷயங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு தோணும். வரக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவானால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து பொறுமையாக விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். ஆமாம், கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது கை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், சனி பகவான் பாக்கிய அமைப்பில் இருக்கிறார், குருவின் பார்வையோடு இருக்கிறார். எப்பா அற்புதமாக இருக்குது. சனி உங்களை படுத்திருந்தார், இப்போ உங்களுக்கு நன்மையை அள்ளி தெளிக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி சனி பகவான் அள்ளி கொடுக்க தயாராகிட்டார். ஆமாம், சனி பகவானால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்களோட வேலை, தொழில், வருமானம் எல்லாமே எக்கச்சக்கம், எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய அமைப்பு தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு நல்ல தசாபத்தி அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். அடுத்து இந்த 2025 அப்படிங்க 25லிருந்து 26 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.